இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ரோமர் 8வது அதிகாரம் 36-37 வசனங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இயேசு நம்மில் அன்பு கூறுகிறவர், நம்மை நேசிக்கிறவர். இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. நாம் எப்படிப்பட்ட நிகழ்கால சூழ்நிலையிலே இருந்தாலும் நம்மில் அன்பு கூறுகிற இயேசுவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். சிலுவை மீது தொங்கின இயேசு நம்மில் அன்பு கூர்ந்ததைப் போல இந்த உலகத்திலே நம்மில் அன்பு கூற யாராலும் முடியாது. இந்த உலகத்திலே அன்புக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் நம்மில் அன்பு கூறுகிற இயேசுவிடம் வந்து விடுவோம். கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நாம் உணர்ந்து அறிவு கெட்டாத அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை மனப்பூர்வமாய் நேசிக்கிறவர். நாமும் நம்முடைய சரீர காயங்கள், மன காயங்கள் ஆற்றப்பட நம்மில் அன்பு கூறுகிற இயேசுவிடத்திலே வந்து விடுவோம். எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காதபடி காத்து கொள்வோம். எந்த துன்பமாய் இருந்தாலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எப்பேற்பட்ட நிகழ்கால சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட எங்களில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நீங்க வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்க அன்பை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள, உங்க அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.